நிகழ்காலத்தில் 1000 நாட்களை கடந்து நடந்த ஒரு போராட்டம் அப்படின்னா அது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் தான். கிட்டத்தட்ட 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டு மறுகுடியமர்வு, இழப்பீடு, மத்திய அரசோட அனுமதி, இப்படி பல நிலைகளை கடந்த அந்த திட்டம் மக்கள் போராட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கு. சரி, ஏன் சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை? அது ஏன் பரந்தூராக இருக்கக்கூடாது? அதுக்கு ஆதரவாக வைக்கக்கூடிய கருத்து என்ன? அதற்கு எதிராக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கள அரசியலுக்கே வரமாட்டேங்கிறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாரு. போராட்ட களத்தில் இருக்கிறது இல்லை. மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் சார்பான எந்த ஒரு தெளிவும் அவர்கிட்ட இல்லை. இப்படி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த காலத்தில் நான் என்னுடைய கள அரசியலை இங்கிருந்து தொடங்குறேன். ஏகனாபுரம் மக்களோடு நான் இருக்கேன். இந்த போராட்டத்துக்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்கும் அப்படின்னு பேசினார் முதலமைச்சர் விஜய். அந்த பேச்சிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஏர்போர்ட் வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு இல்லை, அது பரந்தூரில் அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக வைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களில் அந்த இடம் நீர்நிலைகள் நிறைந்த இடம், விவசாய பூமி, குடியிருப்புகள் எல்லாம் அகற்றிட்டு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அப்படி ஒரு விமான நிலையம் தேவையா அப்படின்ற ஒரு எதிர்குழலை எல்லாரும் எழுப்பினாங்க. முக்கியமாக இந்த போராட்டத்துக்கு பல அரசியல் இயக்கங்களும் ஆதரவு சொன்னாங்க. சூழலியல் அமைப்புகளும் கூட ஆதரவு தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் நகர விரிவாக்கம் போன்ற காரணங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விமான நிலையங்கள் நகர நெருக்கடியில் சிக்கி தவிக்குது. முக்கியமாக மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையம், கொல்கத்தா நேதாஜி விமான நிலையம், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம், அதே போல் சென்னை, டெல்லி, பூனே இது போன்ற விமான நிலையங்கள்லாம் நகர நெருக்கடியில் இருக்குது. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதன் முழு திறனை எட்டக்கூடிய நிலையில் இருக்குது. புதிய விமான நிலையத்தை கட்ட தவறுனா பயணிகளை கையாள முடியாமல் போகும். ஏற்கனவே ஓசூர் விமான நிலையம் அமையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழக எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் ஆந்திரா விமான நிலையத்தை கட்டக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவது அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். பல முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஆந்திராவுக்கு பல நிறுவனங்கள் இங்கிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது திமுக. அது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் விமான நிலையம் அமையப்போகுது அப்படின்ற அறிவிப்பு வந்த பிறகு அந்த சுற்றி இருக்கக்கூடிய நில மதிப்பு அதிகரிச்சிருக்கும். பல தொழில்களுக்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கும். பல முதலீடுகளும் கூட ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கைவிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே ஒரு பின்னடைவாக மாறும் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டப்பேரவையில் பேசின முதலமைச்சர் விஜய், சென்னை மீனம்பாக்கத்தில் 3வது முனையம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றது அப்படின்னா 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய திறன் கொண்டதா சென்னை விமான நிலையம் மாறும். அதே நேரத்தில் 5வது முனையம் வடமேற்கு பகுதியில் கட்டணும் அப்படின்னா விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டும்போது 55 மில்லியன் அளவிற்கு பயணிகளை கையாளும் திறன் கொண்டதா மாற்றப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை பார்த்து வச்சுருக்கோம். அது விரைவில் இறுதி செய்யப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பும் சொல்லப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கார். சரி, இதெல்லாம் போகட்டும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள், பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆதரவாக வைக்கக்கூடிய கருத்துக்கள், எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்கள், இப்போது திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. இப்போவும் சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. தொழில் வளர்ச்சி பின்னாடி போயிடும், வேலை வாய்ப்புகள் நிறைய போயிடும், பக்கத்து மாநிலங்களுக்கு முதலீடு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மக்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. பட்டாசு வெடித்து இந்த திட்டத்தை கைவிட்டதுனால மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள்.